ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ ஃபைண்ட் N5 ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். இது அந்த ஃபோல்டபுள் ஃபோன் வந்து உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல வரும், 1,50,000 ரூபா கிட்ட வரும். ஃபோல்டபுள் ஃபோன் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க எல்லா கம்பெனியும். இந்த டைம் வந்து ஐபோன் வந்து லான்ச் பண்ற மாதிரி தெரியல. கடைசியா வந்து ஒன் பிளஸ் ஓப்பன்ட்டு ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அப்கமிங்ல வந்து ஓப்போ தரப்புல இருந்து ஃபைண்ட் N5 அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து குளோபல் லான்ச் வந்து இந்த மாசம் எண்டிங்ல வந்து லான்ச் பண்றாங்க. சைனால ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதுல என்னென்ன ஸ்பெக் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு, எல்லாமே டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ஃபைண்ட் N5 அந்த போனை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஃபோல்டபுள் போனு. ஃபோல்டபுள் ஃபோன்னாலே வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்க மாட்டாங்க நம்ம நாட்டில். ஆனால் ஃபாரின் நல்லா வந்து சேல்ஸ் ஆகும். ஆனால் ஃபோல்டபுள் ஃபோன் வந்து ஒரு 10,000 20,000னா கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க நம்ம மக்கள். ஆனால் அந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 1,50,000 ரூபா 2,00,000 கிட்டலாம் வந்து இருக்கும். அதனால வந்து ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கனால ஃபோல்டபுள் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க நம்ம நாட்டில். அதனால சில மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒன் பிளஸ் ஓப்பன் லான்ச் பண்ணாங்க, அது அவ்வளவா சேல்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஃபோல்டபுள் வந்து அவ்வளவா பிடிக்காது. ஆனா இப்போ வந்து ஓப்போல வந்து ஃபோல்டபுள்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்பெக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோல்டபுள்ல, அவங்க தான் வந்து நம்பர் 1 காட்டுறதுக்கு ஃபோல்டபுள்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன ஸ்பெக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் தின்னு ஃபோல்டபுள்ல எங்க ஃபோன் தான் வந்து தின்னு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். திக்னஸ் வந்து நாங்க 4.21 தான் கொடுத்துருக்கோம் திக்னஸ். நீங்க ஃபோல்டே பண்ணாலும் திக்னஸ் எங்க ஃபோன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனோட எங்க ஃபோன் வந்து ஃபோல்டே பண்ணதுக்கு அப்புறம் கூட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஃபோனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 229 கிராம். ஃபோல்டபுள்ல உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம் நாங்க. ஒரு 229 கிராமுக்கு நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஃபிளாக்ஷிப் மொபைல், நல்ல வெயிட்டான ஃபோனு. ஃபோல்டபுள்லேயே உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏடிஎம் கார்டு, அந்த சைஸ்ல தான் வந்து பேட்டரியே இருக்கான். அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப ரொம்ப தின்னா கொடுத்துருக்கோம் பேட்டரி. இந்த மாதிரி பேட்டரி எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்ல வந்து அந்த இதை காமிச்சாங்க. அதை காட்டும் போது அது கிரெடிட் கார்டு ஒரு எவ்வளவு மெல்லிசா இருக்கும், ரொம்ப லைட்டா தின்னா இருக்கும்ல, அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நாங்க வச்சிருக்கோம் உள்ள அப்படின்ட்டு. சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வெயிட்ல 5600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 5600 mAh. அந்த கிரெடிட் கார்டு சைஸ்ல தான் இருந்துச்சு. ஆனா அந்த பேட்டரியை பார்க்கும்போது அவ்வளவு லைட் வெயிட்டா கிரெடிட் கார்டு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க கண்டிப்பா போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.12 இன்ச்சு. நம்ம போனை பொறுத்த வரைக்கும் 5.7 6 5.8 6.7 6.8 வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்துருப்போம். என் ஃபோன் ஒன் பிளஸ்லாம் 6.82 இன்ச்சஸ். இது வந்து 8.12 இன்ச்சஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ல இருக்கிறதுலே சைஸ் அதிகமா இருக்கிற ஃபோன் எங்க ஃபோன் தான். 8.12 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். சைஸ் வந்து ரொம்பவே பெரிய சைஸ். இப்போ மார்க்கெட்ல நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட சைஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெரிய சைஸ். வேற வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம் மூலியமா தான் பில்ட் பண்ணிருக்காங்க. டைட்டானியம் மூலியமா தான் பில்ட் பண்ணனால வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. 1,50,000 வாங்கும்போது டைட்டானியம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுல பில்டு பண்ணணும். எல்லாம் பிளாஸ்டிக்கு மற்ற வீஜன் லெதர் இதுலலாம் பில்டு பண்ணா நல்லா இருக்காது. டைட்டானியம் தான் கொடுப்பாங்க. நான் அந்த பட்ஜெட்டுக்கு டைட்டானியம் தான் கொடுத்தாகணும். டைட்டானியமால தான் பில்டு பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 8 Elite ஸ்னாப்டிராகன் குவால்காம் சிப்போட லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து Gen 3 பார்த்துருப்பீங்க ஸ்னாப்டிராகன்ல. இந்த டைம் வந்து Gen 4 வரல, 8 Elite தான் வந்துச்சு எல்லா ஆண்ட்ராய்ட்லயும். அதே மாதிரி ஃபோல்டபுள்லயும் உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 8 Elite கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸ் சீரீஸ்ல கூட வந்து ஸ்னாப்டிராகனை கொடுத்துருந்தா அந்த போன் எனக்கு தெரிஞ்சு நல்லா சேல்ஸ் ஆயிருக்கும். அதுல அவங்க மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து 9449400 கொடுத்துருந்தாங்க. அது லேட்டஸ்ட் ப்ராசஸ் தான். மீடியாடெக்கும் நல்லா தான் அதுல ஒர்க் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது மேல இன்னும் யாருக்கும் ட்ரஸ்ட் இல்லை. என்னை கேட்டா வந்து மீடியாடெக்கை நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றாங்க. இப்பவும் அவாய்ட் பண்ண தான் செய்யறாங்க. ஸ்னாப்டிராகன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஸ்னாப்டிராகன் கொடுத்துருந்தா இன்னும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆயிருக்கும் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம நாட்டுல இந்தியால. ஆனா இந்த ஃபோல்டபுள்ல வந்து நீங்க எதிர்பார்த்தா ஸ்னாப்டிராகன் 8 Elite லேட்டஸ்ட் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டபுள்லே வந்து ஐபி ரேட்டிங் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க 3 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. IPX6 IPX8 IPX9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஐபி ரேட்டிங் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் 67, 68, 69 இருக்கும் பாத்தீங்களா. ஃபோல்டபுள் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா X8, X9ன்னு சொல்லுவாங்க. ஐபி X8, X9ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், டைப் ஏ டு டைப் சி கேபிள், 5600 mAh பேட்டரிக்கு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து உள்ளேயே வந்துடும். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15ல வந்து ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 15ல ரன் ஆகுது. கலர் OS 15. இது வந்து ஒரு ஓப்போ போன்ல இருக்கிற அதே ஆண்ட்ராய்டு 15 கலர் OS தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு நாங்கள் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா OS அப்டேட் வந்து எத்தனை வருஷம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல அவங்க வெப்சைட்ல. செக்யூரிட்டி பேஜ் வந்து 5 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா OS அப்டேட் வந்து 4 வருஷம் கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பேஜஸ் வந்து ஒரு 4 வருஷம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா 1 வருஷம் கம்மி பண்ணிப்பாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அப்போ 4 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்பல்சரி வரும். அப்படின்னா ஆண்ட்ராய்டு 16, 17, 18, 19, ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும் 2025னா 2029 வரைக்கும் இந்த போன் வந்து நீங்க வந்து எந்த லேகும் எந்த பிரச்சனையும் இல்லாம சாஃப்ட்வேர்ல எந்த இஷ்யூவும் இல்லாம கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். 2029 வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். 2025ல வாங்குறவங்களுக்கு 29 வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வராது சாஃப்ட்வேர் இஷ்யூல. அதுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 7 கோர் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR ரேம் 5x ரேம் கொடுத்துருக்காங்க. LPDDR ரேம் 5x லேட்டஸ்ட் ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ். UFS வந்து 4.1 லேட்டஸ்ட், 4.0 ஓகே தான் ஃபோல்டபுள்ல. அதனால உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட்லாம் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்டாவே ஆயிரும். அது மாதிரி வந்து ரேம் ஸ்டோரேஜும் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 50 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் உண்டு உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். 50 வாட்ஸுக்கு நீங்க ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்பெக் இருக்குன்னா ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. 5.4 தான் லேட்டஸ்ட், 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB டைப் C கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் உண்டு. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன கலர்னா மிஸ்டிக் ஒயிட் அண்ட் காஸ்மிக் பிளாக், பிளாக் அண்ட் ஒயிட். சரிங்களா, 2 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட். வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் கலர் வாங்க. பிளாக் கலர் வந்து பார்க்க ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு. ஒயிட் கலர் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருந்தா நீங்க ஒயிட் கலர் வாங்க. என்னோட ஐடியா வந்து நான் பிளாக் தான் சொல்லுவேன். பிளாக் வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. 1.5 லட்ச ரூபாய்க்கு நீட்டா வாங்கும்போது கண்டிப்பா நீங்க பிளாக் கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிளாக் கலர் ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு. இந்த போன்ல வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் வந்து ஒர்க் ஆகாது குளோபல்ல. இது சைனால மட்டும் தான் சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க சைனா வெர்ஷன் வந்து நீங்க ஃபோல்டபுள் போன் நீங்க வாங்கினீங்கன்னா ஓப்போல சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஆப்ஷன்லாம் இருக்கும். இந்த குளோபல்ல லான்ச் பண்ற போன் நீங்க ஃபோல்டபுள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்க ஆப்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா சைனா லான்ச் மட்டும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனால வந்து ஹையஸ்ட் வேரியன்ட் 1TB வெர்ஷனு 1,30,000 ரூபா கிட்ட பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 1,30,000 ரூபா. அதே இது குளோபல்ல ரேட் ரொம்பவே அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ சிங்கப்பூர் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,61,000 ரூபா. நம்ம நாட்டு கரன்சி வந்து 1,61,000 ரூபா. சிங்கப்பூர் மணி எப்படி போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு 2,499 SGD அவங்க மணி இதுல போட்டிருக்காங்க. 2,499 சம்திங் அவங்க மணியில போட்டிருக்காங்க. அது நம்ம நாட்டு மணிக்கு கன்வெர்ட் பண்ணா 1,61,000 ரூபா குளோபல்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது இந்த மாசம் எண்டிங்ல, பிப்ரவரி எண்டிங்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் வந்து உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. அந்த போனை பத்தி கேமராவை பத்தி பேசிடுவோம். கடைசியா வந்து ஃபோல்டபுள்ல கேமரா எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். கேமரா வந்து மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி, அல்ட்ரா வைடு ஒன்று 50, இன்னொரு அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த பிரைமரி கேமரா மூலியமா நீங்க வந்து 4K 13 fps 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உண்டு செல்ஃபி கேமரால. செல்ஃபி கேமரால நீங்க 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 fps வீடியோ ஷூட் பண்ண முடியாது. செல்ஃபில ஷூட் பண்ண முடியாது. நீங்க ஃப்ரண்ட் கேமரால நீங்க 4K 13 and 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரால மட்டும் 13 fps மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபிலேயே நீங்க 4K 16 fps கொடுத்துருக்கலாம். ரேட் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா 4K 16 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி 8 மெகா பிக்சரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 16 மெகா பிக்சராவது கொடுத்துருந்துருக்கலாம். 32 தான் கொடுக்கணும் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும். ஃபோல்டபுள்னால வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணதுனால ஒரு 12, 16 கொடுத்துருக்கலாம். 8ன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் அதுல இருக்க அவுட்புட்லாம் வந்து நல்லாவே இருக்கு. செல்ஃபியில் எடுக்கிற அவுட்புட்டும் நல்லாவே இருக்கு. ஓப்போ தர வேணா அவங்களுக்கு காம்படிஷன் வந்து யாருமே கிடையாது. ஃபோல்டபுள்ல வந்து நிறைய கம்பெனிக்காரங்க வந்து
ஃபோல்டபுளா போட்டாங்கன்னா காம்படிஷன் இருக்கும். அவங்க போட்டி போட்டு வந்து ஸ்பெக்கை வந்து அதிகமா கொடுப்பாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க. இவங்களுக்கு காம்படிஷன் வந்து இந்த ஐபோன் கூட வந்து ஃபோல்டபுள் வந்து லான்ச் பண்ணல. ஓப்போ தான் கடைசியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் தான் கடைசியா வந்து ஒன் பிளஸ் ஓப்பன்ட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இப்போ இவங்களுக்கு காம்படிஷன் வந்து யாருமே இல்லை. இவங்க சோலோவா தான் வந்து லான்ச் பண்றாங்க. ஃபோல்டபுள் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டைம்ல ஓப்போ தான் ஒரே சாய்ஸா இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா ஃபோல்டபுள் வேணும்னா 1,61,000 இந்தியன் மணி வந்து 1 TB வெர்ஷன் வரும். உங்களுக்கு வந்து நார்மல் 512 வேரியன்ட்னா ஒரு 20,000-30,000 கம்மியாகும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா ஃபாரின்ல ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில் லான்ச் வந்து கன்ஃபார்மா அவங்க சொல்லலை. இப்போதைக்கு வந்து இதுதான் ஸ்பெக்கு. இந்த ரேட்டுக்கு வந்து குளோபல்ல லான்ச் பண்ண போறோம். சைனால இந்த லான்ச் பண்ணியிருக்கோம். சைனால சேட்டலைட் கம்யூனிகேஷன் உண்டு சைனா வெர்ஷன்ல, இந்தியா வெர்ஷன்ல அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெக்குமே ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கு. இந்த போன் வேணும்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.